சீமானை சந்தித்த கல்யாண சுந்தரம் இது குறித்து தான் நம்ம இந்த காணொளியில் தெளிவாக பார்க்க இருக்கோம். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்து இருப்பதாக அனைத்து ஊடகங்களும் ஒரு மிகப்பெரிய பொய் பிம்பத்தை கட்டி அமைத்திருக்கிறார்கள். எங்கு திரும்பினாலும் மக்கள் பார்வையில் படக்கூடிய அத்தனை செய்தி சேனல்களிலும் அவர்கள் குறிப்பிடுவது ஒன்றே ஒன்று, நாம் தமிழர் கட்சியை விட்டு அவர் விலகிவிட்டார், இவர் விலகிவிட்டார், கட்சி கூண்டோடு காலியாகியது என்ற இந்த ஒரு செய்தியையே கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக பதிவிட்டு வந்த ஊடகங்கள் சமீபத்தின் வாரங்களில் மொத்தமும் நாம் தமிழர் கட்சியில் மீண்டும் வந்து உறவுகள் இணைகிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களை பலரும் எதிர்ப்பதை பார்க்கும்போது தனியாக ஒரு இயக்கம் தொடங்கினாலும் கட்சி தொடங்கினாலும் கூட அண்ணன் அவர்களை மற்றவர்கள் எதிர்ப்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மீண்டும் வந்து உறவுகள் இணைகிறார்கள். அது மிகவும் ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சியாக வேலுமணி அவர்களுடைய மகன் திருமண விழாவில் சந்தித்திருக்கிறார். அந்த இடத்துல வெகு நேரமாக இருவரும் பேசிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்தன. அந்த தகவல்களில் அவர்கள் மீண்டும் கட்சியில் இணைவதாக அழைத்ததாகவோ அல்லது அவர்கள் என்ன பேசுகிறார்களோ அப்படிங்கிறது முழுக்க வரல. ஆனால் அவர்கள் பேசியிருந்தார்கள் என்கிற தகவல் மட்டும் தற்போது வந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியில் பயணித்து மிகப்பெரிய அளவிற்கு அனைத்து மக்களுக்கும் அறியப்பட்ட நபர்தான் பேராசிரியர் கல்யாண சுந்தரம். அவர் மீண்டும் அந்த கட்சியில் இணைவதாக இருக்கும் என அனைத்து உறவுகளும் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் முடிவு என்ன என்பது அவர் கையில் தான் இருக்கிறது. அதிமுக ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்கு அழைப்பு விடுப்பது போல ஒரு தூது விதித்திருந்தார்கள். திமுகவை எதிர்க்க அவர்கள் எதிர்ப்பவர் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் சீமான் அவர்கள் தான் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார். தற்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரத்தை அவர் ஏற்றுக்கொள்வாரா, கல்யாண சுந்தரம் அவர் அதிமுகவில் இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வருகிறாரா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக பார்க்கப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் தமிழ் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இருவரும் போராடுவார்கள் என்பதை மட்டும் நமக்கு ஐயமில்லை.